உள்ள கோயில் உள்ள போய் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நமக்கு தொழாதல்ல எல்லா இடமும் இல்லைங்கும் எல்லாம் நல்லதா இருக்கு. இந்த பத்மநாபன் அங்கெல்லாம் நித்தியம் போறோம். நித்தியம் பத்மநாபனோட. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்க வந்தோம் ஸ்ரீபத்மநாப சுவாமி டெம்பிள் கிட்ட இருந்து வந்திருக்கோம். நாங்க கோயில பார்க்க வந்தோம். அழகா இருக்கு. கடவுளோட அனுகிரகம் தான் எங்களுக்கு வேணும், அதுக்காக வந்திருக்கோம். உள்ள போய் பார்த்தாச்சு. எனக்கு என்ன விசேஷம் இங்க? இன்னைக்கு வந்து ஒரு ராஜராஜ சோழனோட சதய இன்னைக்கு பிறந்த நாள். மன்னர் ராஜராஜ சோழன். அப்ப அந்த நாளுக்கு எங்களுக்கு கடவுளோட புண்ணியம் தான் எங்களுக்கு வேணும். குடும்பம் ஆயிட்டும் குഞ്ഞുങ്ങളായിട്ടും கோடி கோடி அனுகிரகம் பகவான் எங்களுக்கு அனுகிரகம் தான் வேணும். கடவுளோட அனுகிரகம் தான் வேணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரையும் காப்பாற்றணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். വരാൻ പറ്റിയാലും ഈ ദിവസം പങ്കെടുക്കാൻ പറ്റിയാലും സന്തോഷം. கோயில் உள்ள போய் பாத்தீங்களா? சாமி எல்லாரும் போயிட்டு. ஓகே, நன்றி. தேங்க்யூ. ஐயா வந்து இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கோம். இப்போ ஐயா வந்து இப்போ வந்து சென்னிமலையிலேருந்து வந்திருக்காங்க. ஐயா இப்போ நம்ம சென்னிமலை சிறப்பை பற்றி சொல்லுங்க ஐயா. சென்னிமலை கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றமான இடம். சிறகிரி வேலனும் சீக்கிரம் வருகின்ற அரங்கேற்றமான இடம். பாலதேவ ஈட்டிய இடம். இப்போ கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றமாகி மிக சிறப்பாக போய் மாட்டு வண்டி 1808 படியடிப்படியாக மாட்டு வண்டி ஏறின சிறப்பு வாய்ந்த இடம். முருகன் கல்யாணமாக தவமிருந்து வள்ளிதேவான பின்புறம் இருக்கிறது. தைப்பூசம் பிரம்ம உற்சவம், வைகாசி சாகம், சித்ராவுனை, கந்தசஷ்டி எல்லா முருகன் ஸ்தலத்து விசேஷமும் சென்னிமலை தொடர்ந்து நடந்து வருகிறது. இப்போ நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் சாமி தரிசனத்துக்கு. நாங்கள் 15 வருஷமாக வந்துருக்கோம். இருந்தாலும் எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தேவஸ்தான சார்பாலும் சென்னிமலை தேவஸ்தான சார்பாலும் நன்றி. ஆமாம், அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற நம்ம ஊர் சிறப்பு சொல்லுங்க. உங்க ஊரு கிளீனா இருக்கு. அங்க உங்களோட ஊரு மைசூர்ல வந்து தசரா ஃபேமஸ், மைசூர் பேலஸ் ஃபேமஸ், ஜூ கார்டன் இருக்கு, கேஆர்எஸ் டேம், காவேரி பிறக்கிற இடம். காவேரி தான் இங்க வந்துட்டு இருக்குது. காவேரி பிறக்கிற இடம், முடியிற இடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி ஐயா. நல்லா இருக்கு. கேரளால இருந்து வந்திருக்கீங்க. மூணாவது வருஷம் வருது. பிரமாதம் பின்ன நல்லா இருக்கா? இன்னைக்கு கரெக்ட்டா சதய நட்சத்திரத்துக்கு வந்து எப்படி தெரிஞ்சு வந்திருக்கீங்க? அல்ல அப்படி இல்ல, நாங்க தெரியாம தான் வந்தோம். செகண்ட் சாட்டர்டேல சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ഞാൻ ടൂർ ഓപ്പറേറ്ററാണ്. തിരുവനന്തപുരം പത്മനാഭ ടൂർ, പത്മനാഭസ്വാമി ക്ഷേത്രത്തിനടുത്താണ്. ഇത് ഞങ്ങൾ യാദൃശ്യമായിട്ട് ഞങ്ങൾ യാത്ര വന്ന കൂട്ടത്തിൽ പറയുന്നതാണ്. ഇപ്പോൾ ഒരു രാജരാജ ചോളന്റെ അദ്ദേഹത്തിന് ജന്മദിനമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് ഒരു പ്രധാന വിശേഷം നടക്കുകയാണ്. അപ്പോൾ അതൊരു വലിയ ഭാഗ്യമായിട്ട് ഞങ്ങൾ കാണുന്നു. ഇത് ഇവിടെ വന്ന് കാണാനും ഇത് ദർശിക്കാനും പിന്നെ ഇത് മനസ്സിലാക്കാനും കഴിയുന്ന ഈ ദിവസത്തിന്റെ ഒരു പ്രത്യേകത വരാൻ കഴിഞ്ഞത് ഒരു വലിയ ഭഗവാനോട് നന്ദി പറയുന്നു. சந்தோஷம். நம்ம ஊர் எப்படி இருக்கு? தஞ்சாவூர் நல்லா இருக்கு. அம்பலவும் நல்லா இருக்கு. ആദ്യമായിട്ട് தான் ഇത് കാണുന്നത്. ഞങ്ങൾ ഒരുപാട് പ്രാവശ്യം വന്നിട്ടുണ്ട് തഞ്ചാവൂര്. പിന്നെ ടൂർ വരണവരാണ് ഞങ്ങള്. എന്നാലും ഞങ്ങൾക്ക് വലിയ പ്രധാനപ്പെട്ട അമ്പലമാണിത്. പിന്നെ വേറെ പറയത്തക്കതൊക്കെ അറിയുന്നു. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்துருக்கீங்க. ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலுக்கு வந்துருக்கீங்க. எப்படி இருக்கு கோயில்? ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு.
என்ன ஊர்ல இருந்து வரீங்க? கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து வரோம். இது வந்து 2வது தடவை நாங்கள் வர்றது. ஆனால் முன்ன தடவை வந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஒன்றும் தெரியல, கொஞ்சம் சுத்தமாக இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் 1039வது வருஷம் அது வந்ததே ரொம்ப பாக்கியம் இது அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்தீங்களா? உள்ள எல்லாம் போய் பார்த்தோம், நல்ல அலங்காரம் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. எப்போதுமே வந்து நம்ம தஞ்சாவூர் கோயில் எப்போதுமே அலங்காரமா தான் இருக்கும். அதோட சிறப்பு வந்து இன்னைக்கு வந்து அவரோட சதய நட்சத்திரங்கிறதுனால கொஞ்சம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நாங்கள் தெரியாம தான் வந்தோம், இது எனக்கு தெரியாது. ஆனால் வந்தது ரொம்ப லெக்கையா போச்சு, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க எல்லாமே. நல்லா இருக்கு. தஞ்சாவூர் எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மீண்டும் சொல்லுப்பா, என்ன ஊர்ல இருந்து வரீங்க எல்லாரும்? சித்தாம்பூர் எங்க இருக்குது? வேல்மருவத்தூர் பக்கமா? சரி, உள்ள போய் சாமி எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? தஞ்சாவூர் பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? 4th standard. 4th standard. பேருமா பேரு? My name is G. Shanvidanya. 8th standard. My name is S. Rajastri. 3rd standard. My name is Sajita. 6th standard. My name is G. Sharat Raj. 8th standard. My name is Alvi Sadiq. 4th standard. My name is D. Ritvika. 6th standard. My name is K. Kavina. கோயில் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப அற்புதமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. நாங்க எல்லாம் கலை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். நேத்து முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க எல்லாம் பரதநாட்டியம் ஆடினாங்க. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. சிவபெருமான் பார்க்க அவ்வளவு அற்புதமா இருக்காரு. ரொம்ப ஏற்பாடுகள்லாம் நல்லா நிறைய பண்ணிருக்காங்க. நாங்க வந்து இந்த சதய விழாவுக்காக மட்டும்தான் நாங்க ப்ரோக்ராமுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். மேல்மருவத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. நாங்க இங்க எல்லாரும் எங்களை இதுக்காக, இந்த குழந்தைங்களுக்காக எங்களை வந்து குழந்தைங்க மூலமா நாங்க இங்க பெருமாளை பார்க்க வருவோம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. சதய விழா வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தது. நாங்க பார்த்துட்டோம். நாங்க விழாவை முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோம். முடிஞ்சிச்சு. நேத்து நைட்டு முடிஞ்சது. ஆமா, நேத்து நைட்டு முடிஞ்சது. ராஜராஜ சோழன் 1039 சதய விழாவுக்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கோம். எல்லாருமே எம்ப்ளாயீஸு. சிறப்பாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் இது போல் இன்னும் நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் நிறையா வந்துருக்கனால இன்னும் கொஞ்சம் நிறைய இதை கொஞ்சம் அரசு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மிக சிறப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இரவு மின் விளக்குகள் மற்றும் நகர் முழுவதும் மின் விளக்குகள் அலங்காரம் செய்வது மிக மிக அருமை. மிக்க நன்றி. எங்களெல்லாம் ஒரு பேட்டியானதுக்கு எம் விசை தமிழுக்கு நன்றி. எம் விஷன் நன்றி. 1039வது சதய திருவிழாவுக்கு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம். கோயில் வந்து அலங்கார சிறப்புகள்லாம் நல்லா இருந்தது. நைட்டு வந்து லைட் செட்டிங்ல ரொம்ப மிகவும் அருமையா இருந்தது. நல்லா சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நல்ல அடிப்படையில் நல்ல அரசாங்கம் வந்து நல்ல முறையில வந்து மக்களுக்காக பொது சேவை செஞ்சிருக்கிறாங்க. சிறப்பாக அலங்காரம் பண்ணி இருக்கிறாங்க. எல்லா இடத்தையுமே சுத்தமா வச்சிருந்திருக்காங்க. தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. இதன் மூலமாக 1039 மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய திருவிழாவுக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்ததுக்கு எங்க தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தென்காசி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் வருகை தந்துள்ளோம். லைட் செட்டுகள்லாம் மிக சிறப்பாகவும் மிகவும் அருமையாகவும் பண்ணியிருந்தார்கள். தமிழக அரசுக்கு மீண்டும் நன்றி செலுத்தி. நான் வந்து திருவனந்தபுரம் கேரளா ஜில்லாலேருந்து வரேன். ஆனால் நான் வந்து தமிழ் மீடியம் படித்தவா. கேரளத்தில் பிறந்ததும் கேரளத்தில் தான். ஆனால் தமிழை பற்றி எங்கள் அம்மா ரொம்ப ஃபுல்லாக சொல்லுவாங்க. இப்போ காலமாகி போய் 3-4 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த சோழ ராஜாவோட எல்லா கதையும் சின்னதுலேயே எங்ககிட்ட சொல்லி நாங்கள் 2 பெண் குழந்தைகள். அப்போ எங்கள்கிட்ட எங்கள் அம்மா சொல்லி எங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு முடியாத நிலையா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு புண்ணியம் என்னதான் சொல்லு, அதாவது இந்த பகவான் எனக்கு தந்த தரிசனம் எனக்கு புண்ணியம் உள்ள தரிசனம். அது எனக்கு ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். இந்த கேரளாவில போய் நான் இதை பற்றி சொல்லி இனியும் ஒருபாடு பேரை கொண்டு வரதுக்கு நான் சொல்லி புகழை சொல்லதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் தமிழ் ஸ்கூல்ல கேரளாவில தமிழ் ஸ்கூல்ல படிச்சேன். திருவாண்டரத்துல கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சேன். இப்போ அது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆயிட்டு மாறி இருக்கு.
நாங்க ரொம்ப 10 வருடம் தான் இருந்துச்சு. ஓலை இது ஷெட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சு. 5 மாடியில எங்களுக்கு அங்க இருக்கோம். நாங்க பிள்ளிப்பாலம் அந்த இடத்துல எங்களுக்கு தமிழ் ஸ்கூல்ல நாங்க படிச்ச இடத்துல இருந்து இதை பத்தி நிறைய படிச்சு கொண்டு நிறைய சொல்லணும். நாங்களுக்கு வண்டியில நான் ஒருத்தல கூட போனோம். தேங்கி தமிழ்நாடுக்கு தேங்கி இவ்வளவு பெரிய ஒரு கோவிலம் செய்த அந்த ராஜாவுக்கு இன்னைக்கு ஜென்ம நாள். எங்க நான் ஊர்ல போல உள்ள ராஜாவுக்கு ஜென்ம நாள் போல இங்க அவ பிறந்த நாள், ஜென்ம நாள் மலையாளம் பிறந்த நாள். அத ரொம்ப மகிழ்ச்சியோட இன்னைக்கு வரதுக்குள்ள பாக்கியம் தந்ததுக்கும் நான் ரொம்ப கடப்பட்டிருக்கேன் தமிழ்நாடு. மாமன்னன் நமது முப்பாட்டன் ராஜராஜ சோழன் அவர்களின் 1039வது வருட சதய விழாவிற்கு நாங்கள் இங்கே ஆர்வத்தோடு வருகை புரிந்திருக்கிறோம். இங்கே தமிழக அரசு மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுத்திருக்கிறது. இது ஒரு காண கிடைக்காத காட்சியாக நினைத்து நாங்கள் பேருவை கொள்கிறோம். மிக்க நன்றி.